அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பிய ஒவ்வொரு கேள்வியும் சுளீர் ரகமாக இருந்ததோடு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு விரைவில் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்திய நிலையில் முதல் நாள் எழுப்பிய கேள்விக்கு சீலிட்ட கவரில் அரசு தரப்பில் அறிக்கையை தாக்கல் செய்தது. இந்த நிலையில் இரண்டாவது நாள் விசாரணையிலும் முதலில் எஃப்ஐஆர் லீக்கான விவகாரம் குறித்து தான் கேள்வி எழுப்பப்பட்டது. CCTNS போர்ட்டலில் முதல் தகவல் அறிக்கையை முடக்கிய பின்னரும் கூட 14 பேர் பார்த்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட முடக்கிய பின்னர் எப்படி பார்க்க முடியும் என நீதிபதிகள் குறுக்கிட்டு கேள்வி எழுப்பினர். அதற்கு IPCயில் இருந்து BNSற்கு மாற்றிய போது தவறுதலாக டெக்னிக்கல் எரர் ஏற்பட்டுவிட்டது என்றும் அரசு தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணை குறை கூறும் வகையில் FIR இருக்கிறது என கண்டித்த நீதிபதிகள் மாணவியின் அடையாளத்தை FIRல் குறிப்பிட்டது சட்டப்படி தவறு என திட்டவட்டமாக கூறினர். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவியின் கண்ணியம் காக்கப்படவில்லை என்ற நீதிபதிகள் பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணை குறை கூறுவதோ தவறாக சித்தரிப்பதோ ஒருபோதும் நடக்கவே கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் ஆணித்தரமாக தெரிவித்தது. மேலும் FIR லீக்கானது மாணவியின் குடும்பத்தை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறது என்ற நீதிமன்றம் இது மாதிரியான சம்பவங்கள் காரணமாக காவல்துறையை தேடி வருவோர் பயப்படும் நிலைதான் இருக்கிறது என நீதிமன்றம் ஆதங்கம் தெரிவித்தது. விசாரணை நிலுவையில் இருக்கும்போது காவல்துறை தரப்பில் FIR கசியவில்லை என எப்படி உறுதியாக கூற முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் FIRஐ யார் யாரெல்லாம் பதிவிறக்கம் செய்கிறார்கள் என கண்டுபிடிக்க வசதி இருந்தும் கூட ஏன் இன்னும் யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் வினா எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு FIR வெளியான விவகாரத்தில் ஆணிவேர் வரை விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தது. போலீஸ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நேர்மையுடனும் வெளிப்படைத்தன்மையோடும் செயல்படுவதில் அப்படி என்ன சிரமம் என அதிரடியாக கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் நேர்மையோடு இருப்பதை விட்டுவிட்டு ஊடகங்கள் தான் திரித்து வெளியிட்டதாக காரணம் கூறக்கூடாது எனவும் கண்டித்து விறுவிறுக்க வைத்தனர். FIRல் இருக்கும் தகவல்களை ஊடகங்கள் தான் வெளியிட்டது என அரசு தரப்பு கூறியதற்கு நீதிபதிகளே பதிலடி கொடுத்து ஊடகங்களால் தான் இது போன்ற சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வருகிறது என்றும் ஊடகங்கள் எதிரிகள் அல்ல எனவும் தெளிவுபடுத்தினர். இதனையடுத்து FIRல் சார் என ஒருவரை குறிப்பிட்டது குறித்த விசாரணையில் ஞானசேகரனின் போன் ஏரோப்ளேன் மோடில் இருந்தது என்றும் தனக்கு பின்னணியில் மிகப்பெரிய குழு இருப்பதை போல காட்டிக்கொள்வதற்காக ஞானசேகரன் அவ்வாறு பேசியிருக்கிறான் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. மேலும் குற்றவாளியுடன் வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்களா, குற்றவாளி வேறு செல்போன் எதுவும் வைத்திருந்தானா என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறை தெரிவித்தது. காவல் ஆணையர் பிரஸ்மீட் கொடுக்கும் முன்பாக அரசு அனுமதி பெற்றாரா என்ற நீதிமன்றத்தின் கேள்விக்கு பதிலளித்த அரசு தரப்பு காவல் ஆணையர் அலுவல் ரீதியாக செய்தியாளர் சந்திப்பை நடத்த முன் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது அரசு அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பை நடத்தி முக்கிய தகவல்களை பகிர்ந்த காவல் ஆணையருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் அதிரடி உத்தரவு போட்டது. அரசிடம் முன் அனுமதி பெறாமல் கமிஷனர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தலாம் என்றாலும் தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட சட்டத்தின் கீழ் கமிஷனர் மீது அரசு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து வழக்கில் நீதிபதிகள் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தனர். அப்போது வழக்கை CBIக்கு மாற்றும் கோரிக்கை நிராகரித்த நீதிபதிகள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டனர். அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்ரேகப்பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஐமான் ஜமால், சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்த உயர்நீதிமன்றம் தனிப்பட்ட விவரங்கள் வெளியானதால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டது.
மேலும் கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம் உள்ளிட்ட எந்த கட்டணமும் வசூலிக்காமல் மாணவி படிப்பை முடிக்க அனுமதிக்க வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் மாணவிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு வழங்க டிஜிபிக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடைசியாக ஒரு குற்றம் நடந்தால் பெண்ணைத்தான் குற்றம் சாட்டுகின்றனர் என்ற நீதிபதிகள் பெண்கள் மீது குற்றம் சாட்டுவது குற்றவாளிக்குத்தான் சாதகமாகும் என்றும், ஒரு பெண் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆணுடன் பேசுவது அவருடைய உரிமை எனவும் கருத்து தெரிவித்தனர். மேலும் ஆண் என்பதற்காக பெண்களை தொட எந்த உரிமையும் இல்லை என சாட்டையால் அடித்ததைப் போல நீதிபதிகள் எடுத்துரைத்தனர்.